ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிராமப்புற மக்கள் அவர்களுடைய நத்தம் வீட்டு மனைக்கு பட்டா வாங்குவதில் சில சிரமங்களை சந்தித்து வந்த நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் நத்தம் இணைய வழி பட்டா மாறுதல் செய்யப்படும் என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். இந்த அறிவிப்பு சம்பந்தமான மொழி விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவீன தொழில்நுட்ப வசதிகள் மூலம் பொதுமக்களுக்கு நிலம் தொடர்பான பல்வேறு தேவைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமலே நில ஆவணங்கள் பெறவும் இணையவழியில் பட்டா மாறுதல் உத்தரவுகள் பெறவும் தமிழ்நாடு அரசு வழிவகை செய்துள்ளது. இந்த நிலையில் நத்தம் நில ஆவணங்களை இணையவழி சேவைக்கு கொண்டு வரும் திட்டத்தின் கீழ் நத்த ஆவணங்கள் இணையவழி சேவைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. எனவே நத்தம் நிலங்களில் பட்டா மாறுதல் செய்யவும் அல்லது உட்பிரிவு செய்து கொள்ளவும் சம்பந்தப்பட்ட மனுக்களை பொது சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். மேலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலிருந்தும் இணையவழி சேவையின் மூலம் நத்தம் பதிவேடு சிட்டா மற்றும் புல வரைபடங்கள் போன்ற நில ஆவணங்களை பொதுமக்கள் பதிவிறக்கம் செய்து பயன்பெற முடியும். இதனிடையே இது பற்றி முதல்வர் ஸ்டாலின் கூறுகையில் மிக முக்கியமான திட்டத்தை இங்கே தொடங்கி வைத்திருக்கிற நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் என்று இதற்கு பெயர். கிராமப்புற மக்கள் அவர்களுடைய நத்தம் வீட்டுமனைக்கு பட்டா வாங்குவதில் சில சிரமங்களை சந்தித்து வருவதாக தெரிய வந்தது. அதை எளிமையாக்குவதன் இந்த புரட்சிகரமான திட்டம் செயல்பாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு வருவாய்த்துறை வரலாற்றிலேயே கிராம நத்தம் பட்டாவை கணினி மூலமாக வழங்குவது இதுதான் முதல் முறை. காணி நிலம் வேண்டும் என்று பாரதியார் பாடினார். அதை கணினி மூலமாக உறுதி செய்கின்ற திட்டம்தான் இந்த முதற்கட்டமாக 75,33,102 பட்டாதாரர்கள் இந்த இணையவழி சேவை மூலம் பயன்பெறப் போகிறார்கள் என்றார். முன்னதாக 2023-2024 பட்ஜெட்டை கடந்த ஆண்டு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்கையில் நத்தம் நிலங்களுக்கு விரைவில் இணையவழி பட்டா மாறுதல் முறை கொண்டு வரப்படும் என்று கூறியிருந்தார். அது தற்போது அமலுக்கு வந்துள்ளது. கிராம நத்தம் பட்டாக்கள் அரசு புறம்போக்கு நிலங்களாக கருதப்பட்டாலும் பல நூற்றாண்டுகளாக மக்கள் வாழும் பகுதிகளாக இருந்தாலும் அவற்றை அனுபவ சுவாதீன இடங்களாக கருதி 1991 நத்தம் பட்டாவாக அளவீடு செய்து அப்போதைய உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இதுவரை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படாத நிலை இருந்தது. இந்த நிலையில் ஆன்லைனில் அவற்றை கணக்கீடு செய்து ஆன்லைனில் பதிவு செய்யும் நடைமுறை தொடங்கிய நிலையில் இப்போது ஆன்லைனிலேயே நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் செய்ய முடியும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். நத்தம் நிலம் தொடர்பான விவரம் ஆன்லைன் மயமாகி உள்ளதால் வழிகாட்டி மதிப்பு விரைவில் நிர்ணயம் செய்யப்படும். கிராம நத்தம் மற்றும் நகர்ப்புற நத்தம் நிலங்களில் வசிப்பவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறப் போகிறது. அரசு வழங்கிய பட்டா மற்றும் பத்திர அடிப்படையில் உரிமையாளர்கள் முழுமையான உரிமைகளை இனி பெற முடியும். நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் எப்படி? நிலத்தின் முதல் ஆக்கிரமிப்பாளர்களாக உங்களின் உரிமைகளை பெற நீங்கள் பட்டாவிற்கு eservice.tngov.in என்ற ஆன்லைன் தளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கு உங்கள் அடையாள சான்று உட்பட தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். நிலத்தை உங்கள் பெயருக்கு மாற்ற குறைந்த கட்டணம் செலுத்த வேண்டும். ஆன்லைனில் உங்கள் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு செயலாக்கப்படும். உங்களுக்கு ஒரு விண்ணப்ப ஐடி ஒதுக்கப்படும். பின்னர் பட்டா உங்களுக்கு ஒதுக்கப்படும். இதுதான் நடைமுறை. கிராம நத்தம் நிலத்தை குடியிருப்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். வணிக நோக்கத்துக்கு இந்த கிராம நத்தத்தை பயன்படுத்த முடியாது என தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ நிறைய நத்தம் புறம்போக்கு நிலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் பயன்படுத்தி வராங்க. ஸோ இந்த நத்தம் நிலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குடியிருப்பு வசதிகளாக கொண்டு வரப்பட்டது. இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா கிராம நத்தம் நிலம் வைத்திருப்பவர்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிராம நத்த நிலங்களில் குடியிருப்பதற்காக நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க. அவங்களுக்கு பட்டா மாறுதல் செய்யறதுலையும் கிடைக்கிறதுலையும் ரொம்ப காலதாமதமும் நிறைய சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தால் இனிமேல் எங்கேயுமே அலைய தேவையில்லை. நீங்கள் இணையவழி மூலமாகவே பட்டா மாறுதல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.